அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்ய அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர மீட்டிங். இது நம்ம வாரம் ஒவ்வொரு தலைப்பிலையும் ஒரு சிறப்பு தலைப்பு எடுத்து அந்த தலைப்புக்கான சிறப்புகள் என்னங்கிறது நம்ம குழு நண்பர்கள் மூலம் அவங்க அனுபவம் ஆய்வு மூலமா நம்ம ஜோதிட அறிவுகளை இங்க பகிர்ந்துட்டு வரோம். இந்த தகவல்கள் எல்லாமே கொஞ்சம் அவங்கவுங்க அனுபவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருட அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் ஆய்வுகள் மூலமா இங்க எல்லாம் பகிரப்படுகிறது. இந்த தகவல்களை, இந்த காணொளிகளை தயவு செய்து உங்க நண்பர்களுக்கும், உங்க உறவினர்களுக்கும், தெரிந்த எல்லாருக்கும் நீங்க இந்த காணொளியை பகிரலாம். இந்த காணொளியானது 3 சேனல்ல நமது தளத்துல இருக்கும். முதல்ல பிரபல்ய அஷ்டோங்கிற தளத்துல இருக்கும். 2வது ஸ்ரீவாரி ஜோதிடம்ங்கிற இதுல இருக்கும். 3வது நான் சொல்றேன். இந்த 3 இதுலயும் இந்த இது இருக்கும். இதுக்கானது 3வதாக ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ மூலமாக இது பகிரப்படுகிறது. இந்த 3 தளத்திலையும் இந்த காணொலியில் காணப்படும். இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இதை நீங்க இந்த இருக்கிற எல்லா காணொலிகளும் எல்லாருக்கும் பகிர்ந்து பயனடைங்கன்னு சொல்லி நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். இப்ப இந்த வார தலைப்புக்குள்ள போலாம். இந்த வார தலைப்பு பாத்தீங்கன்னா, யாருக்கு உயர்கல்வி யோகம் உண்டு அப்படிங்கிறது. இந்த தலைப்பு எல்லாருக்கும் இன்னைக்கு காலகட்டத்துல கல்விங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறைக்கு கல்வி ரொம்ப அத்தியாவசியமா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கல்வி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் உயர்கல்வி கிடைச்சிடுறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கூல் படிப்போடு நின்றோம், இல்ல காலேஜ் படிப்பு யூஜியோட முடிஞ்சிடும். அது இல்லாம உயர்கல்வி இங்கே படிக்கிறது, மேற்படிப்பு படிக்கிறது, இல்ல மேல்நாட்டுல போய் படிக்கிறது, இந்த மாதிரி யோகங்கள்லாம் யாருக்கு இருக்கும்? எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தா, என்ன மாதிரி தசாபுத்தி இருந்தா, என்ன மாதிரி கோச்சாரத்துல இருந்தா இந்த மாதிரி யோகங்கள் இருக்கும்போது ஜாதகத்தின் மூலமாக நம்ம இந்த மீட்டிங் மூலமா நம்ம ஆய்வு பண்ண போறோம். ஸோ இதுல இந்த தகவல்கள்ல அனுபவத்தை ஷேர் பண்றதுக்காக முதலாவதாக பர்வதம்மா அவர்களை நான் பேச அழைக்கிறேன். பர்வதம்மா. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் பேச ஆரம்பிக்க போகிறேன். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும், வீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம்கை. வேயிரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இப்போ ஒரு ஜாதகருக்கு கல்வி யோகம் எப்படி இருக்குங்கிறத ஜாதக கட்டத்துல 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடத்தை ஆராய்ந்துதான் தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்தின் காரகத்துவங்கள் பல இருந்தாலும் நமக்கு இங்க தேவையான காரகத்துவம் வாக்கு, நாக்கு, படிப்பு, பேச்சுத்திறன். இதுதான் 2ஆம் இடத்திற்கு உரிய காரக கிரகங்கள் யாருன்னா, வாக்குக்காரகன் புதன், தனகாரகன் குரு, சுபிட்சக்காரகன் சுக்கிரன், நேத்திரக்காரகன் சூரியன், குடும்பக்காரகன் புதன். இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். 2ஆம் இடம் நன்றாக இருந்து காரக பலனும் நன்றாக இருந்து விட்டால் அதற்குரிய பலன் சிறப்பாக அமைந்துவிடும் என்ற அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. 2ஆம் இட காரகர்களில் மிக முக்கியமானவர் புதன். எனவே புதனின் காரகத்துவமான கல்வி, பேச்சு, எழுதுதல், வேதாந்தம், ஜோதிடம், நுண்ணறிவு இவை இப்போது நமக்கு தேவைப்படுவதால் இவற்றை பற்றி மட்டும் பார்ப்போம். 2ஆம் இடமான காரகத்துவங்களில் முதலில் எல்லோரும் அறிந்து கொள்ள விரும்புவது கல்வி. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை உயர்ந்த படிப்பு படிக்க வைக்க வேண்டும். அவர்களை IAS, IPS, டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், ஆடிட்டர் ஆக்க வேண்டும் என்று கனவு காண்பார்கள். இது பலருக்கு சாத்தியமாகிறது, பலருக்கு காணல் நீர் ஆகிவிடுகிறது. இதற்குரிய முயற்சி மட்டும் போதாது, ஜாதகத்தில்
அதற்குரிய நிலைகளும் இருக்க வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் கல்வி சிறப்பாக அமைய வேண்டுமானால் அதற்குரிய ஸ்தானங்கள் எவை, கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எவை, இவைகள் எந்த அளவு பலமுடன் உள்ளன என்பதை பரிசீலிக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் பட்டப்படிப்பு, 5ஆம் இடம் திறமை, புத்திசாலித்தனம், ஞாபக சக்தி, 9ஆம் இடம் உயர்கல்வியில் உயர்கல்வி பிஜி, 8ஆம் இடம் தொழில் நுணுக்க கல்வி, 12ஆம் இடம் ஆராய்ச்சி கல்வி ஆகியவற்றை குறிக்கும். இந்த இடங்களை நன்கு பரிசீலிக்க வேண்டும். மற்றும் கல்விக்காரகன் புதனையும், மனோகாரகன் சந்திரனையும், மூளைக்காரகன் குருவையும் சேர்த்து பரிசீலிக்க வேண்டும். இந்த பரிசோதனையின் முடிவில்தான் ஜாதகரின் கல்வியை முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது நான் சில பட்டப்படிப்புகளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என கூற விரும்புகிறேன். அரசனாய் இருக்கின்ற புலவன். சனியை தவிர்த்து மீதமுள்ள 6 கோள்களும், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 6 கோள்களும் ஒரே இடத்தில் கூடி நல்ல நிலையில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் பாவலனாக, இனிய கவிதைகள் இயற்றுபவனாக இருப்பதோடு 8 திசைகளிலும் புகழுடைய, நீதிநெறி தவறாத அரசனாகவும் இருப்பான். அடுத்து வித்தையால் விசேஷ லாபம் பெறக்கூடிய அமைப்பு. குரு, புதன், 2 குடியவன் ஆகிய மூவரும் 1, 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானங்களிலோ, 1, 5, 9 என்னும் திரிகோண ஸ்தானங்களிலோ இணைந்தோ தனித்தனியாகவோ நின்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு சாஸ்திர அறிவின் மூலமோ தனி அறிவு திறமையின் மூலமோ வருமானம் வரும். ஆழமான கல்வி அறிவு உடையவன். புதன் 7 குடையவன், குரு ஆகிய மூவரும் இணைந்து திரிகோணம் 1, 5, 9 என்னும் ஸ்தானங்களிலோ, 1, 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானங்களிலோ நின்றிருந்தாலும், அல்லது இவர்கள் தங்கள் சொந்த வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகன் ஆழமான கல்வி அறிவு உடையவனாய் இருப்பான். அடுத்து ஜோதிடம் சொல்பவர்களுடைய கிரக நிலை. 1, 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானங்களில் புதன் நின்றிருக்க, 2க்கு உடையவன் உச்சம் பெற்றிருக்க, குரு லக்னத்தில் இருக்க, 3ஆம் ஸ்தானத்தில் சுபகிரகங்கள் அமர, சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் ஜோதிடம் சொல்வதில் நிபுணனாய் இருப்பான். தர்க்கத்தில் தலை சிறந்தவனாய் இருக்க. கிரக நிலைகள். 2 குடையவன் குரு, சுக்கிரன் ஆகிய மூவரும் மூலத்திரிகோண பாவமோ உச்சபலமோ பெற்று பாப கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ பெறாமல் இருந்தால் அந்த ஜாதகன் தர்க்க சாஸ்திரத்தை ஆழ்ந்து கற்பான். அடுத்து குரு திரிகோணமடையவும், சுக்கிரனும் குருவும் கேந்திரமடையவும், புதன் கேந்திரத்தில் நிற்கவும், குருவிற்கு கேந்திரத்தில் சந்திரனும் கேதுவும் கூடி நிற்க பெற்ற ஜாதகர் மொழியின் இலக்கண இலக்கியங்களை கற்று எடுத்துரைப்பவராக இருப்பார். 2இல் புதனும் 2 குடையவர் லக்னத்திலும் 4இல் சந்திரனும் 11இல் குருவும் அமர அவருக்கு 2இல் சுக்கிரன் நிற்க பெற்ற ஜாதகர் யோகியவான் ஆகவும் வாக்குவளம் யோக கல்வி உடையவராகவும் இருப்பார். அடுத்து 4இல் குரு இருந்து சனியை பார்க்கவும், புதன் லக்னத்தில் நிற்கவும், 2இல் சுக்கிரனும் சூரியனும் கூடி சனியை பார்க்க பிறந்த ஜாதகர் வைத்திய துறையில் பண்டிதராய் இருப்பார். லக்னத்தில் சூரியன், புதன், குரு ஆகியோர் கூடி நின்று
2 சுக்கிரன் நிற்க பிறந்தவர் சிறந்த கவிஞர் ஆவார். 2ஆம் இடத்தில் அதிபதியும் புதனும் உச்சமடைய லக்னத்தில் குரு நின்று 8ஆம் இடத்தில் சனி தனித்து நின்றால் ஜாதகர் சிறந்த கணித மேதையாக இருப்பார். புதனோடு சுக்கிரன் சனி இவர்கள் கூடி சமம் பெற்றாலும் குரு செவ்வாய் புதன் இவர்கள் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் பலரும் போற்றக்கூடிய மேதாவியாக கல்வி ஞானத்தை பெற்றிடுவார். 1, 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானங்களிலோ 1, 5, 9 என்னும் திரிகோண ஸ்தானங்களிலோ புதன் வலுவாக நின்றிருந்தால் அந்த ஜாதகன் தமிழறிவு மிக்கவனாய் இருப்பான். மேற்சொன்ன ஸ்தானங்களில் செவ்வாய் வலுவுடன் நின்றிருந்தால் தெலுங்கு மொழி பாண்டித்யம் பெற்றிருப்பான். ராகு எனில் இஸ்லாமிய மொழியில் நிபுணத்துவம் பெறுவான். சுக்கிரன் அல்லது குரு எனில் பல்வகையான சாஸ்திரங்களை அறிந்த பண்டிதன் ஆவான். மேலும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பின் சங்கீத வல்லமையும், புதன் 4ஆம் வீட்டில் இருப்பின் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லமையும் ஏற்படும். சூரியன் அல்லது புதன் இருவருள் ஒருவர் ராகுவுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருப்பின் ஜோதிட வல்லுனர் ஆவதோடு விஷம் தொடர்பு பெற்ற மருத்துவ தொழிலிலும் ஈடுபட வைக்கும். ராகுங்கிறது பாம்புக்கோள் என்பதால் விஷ மருந்துகள், ரசாயன பொருள்கள் போன்ற தொழில்களில் ஈடுபட வைக்கும். உடன் புதன் இருப்பதனால் ஜோதிட வல்லமையும் ஏற்படும். சூரியனுடன் ராகு இருந்தாலும் இதே பலன்தான். 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பின் ஜோதிட வல்லமையுடன் கணிதத்தில் தேர்ச்சியும் உண்டாகும். இவ்விடத்தை சனி பார்த்தால் மட்டுமே இந்த அமைப்பு ஏற்படும். சூரியனும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருப்பின் சாதகன் தீர்க்கவாதி. சனி புதன் சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பின் தத்துவ ஞானி, வேதாந்தி, தர்க்கம் செய்பவன். புதன் சூரியன் இரண்டும் கேந்திர கோணம் பெற்றாலும் அல்லது 11ஆம் வீட்டில் இருந்தாலும் ஜாதகன் கனவான் ஆவான். ராகு 5ஆம் இடத்தில் இருப்பின் பிறரின் உட்கருத்தை அறியும் வல்லமை படைத்தவனாய் இருப்பான். 4ஆம் வீட்டில் ராகு இருப்பின் தாயாருக்கு ஆயுள் பலம் ஏற்படும். 2ஆம் வீட்டில் குரு இருப்பின் ஜாதகன் வேத சாஸ்திரங்களில் விற்பனராக இருப்பார். அந்த 2ஆம் வீடு குருவின் ஆட்சி அல்லது உச்ச வீடாக இருப்பின் மிக சிறப்புடையதாக இருக்கும். 2ஆம் வீட்டின் கோளும் குருவும் கேந்திர கோணங்களில் இருப்பின் 1, 4, 7, 10, 5, 9 ஆகிய இடங்களில் இருந்தால் ஜாதகர் பல கலைகளை கற்றவர் ஆவார். பொது வாழ்வில் கௌரவமாகவும் செல்வாக்குடனும் வாழ்வார். 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பின் ஜாதகன் தர்க்க சாஸ்திரத்தில் வல்லவன். அச்செவ்வாயுடன் சந்திரன் கூடுமாயின் பெரிய பண்டிதராகவோ கோயில் குருக்களாகவோ இருப்பான். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பின் ஜாதகன் நடனம், சங்கீதம் அல்லது சிறந்த கவியாகவோ சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவராகவோ இருப்பார். ஆனால் சனி சேர்க்கை பெற்றால் கொடிய மனம் படைத்தவர் ஆவார். பழிவாங்கும் தன்மையும் கொண்டவராய் இருப்பார். கொஞ்சம் இருங்க சார். வியாழனும் மேடம் கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? மேடம் கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா அந்த பாயிண்டா? சொல்றேன். ஆராய்ச்சி கல்வி. பாகியஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்தில் புதனும் வியாழனும் கூடியிருந்தாலும், 2ஆம் இடத்தில் சந்திரனும் புதனும் கூடியிருந்தாலும், செவ்வாய், சனி, சுக்கிரன் சேர்ந்து இவர்கள் பலமுடன் ஆட்சி உச்சத்தில் இருந்தால்
ஆராய்ச்சி கல்வி படிப்பார். ஜோதிட கல்வி கேந்திரத்தில் புதன் இருக்க 2ஆம் அதிபதி உச்சம் பெற, சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற, 3ஆம் இடத்தில் நற்கோள் நிற்க அவன் ஜோதிட சாஸ்திரத்தில் வித்வான் ஆவான். ஜோதிடம் பிளஸ் மாந்திரீகம். சிம்ம ராசியை செவ்வாய் பார்த்தாலும் சேர்ந்தாலும் சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் உபய ராசியில் இருந்தாலும் குரு பலம் பெற்று சுக்கிரனை பார்த்தாலும் ஜோதிடமும் மாந்திரிகமும் அறிந்த வித்வான் ஆவான். முக்காலம் அறிவான். கேந்திர கோணங்களில் குரு, சுக்கிரன் இவர்கள் இருந்தால் வருங்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்னும் முக்காலங்களையும் அறிந்து பேசுவான். கஜயோகம். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு ஆகிய 6 கிரகங்கள் கூடி ஒரு வீட்டில் இருந்தால் பிரபலமான கல்வி, தனம் உடையவர். 6 கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்தால் கஜயோகம் என்று கூறுவர். ஆசிரியர் கற்பித்தல். 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து நின்றால் அவர் ஆசிரியராய் இருப்பார். உயர்கல்வி PG டிகிரி. 4ஆம் இட அதிபதியும் 9ஆம் இட அதிபதியும் சேர்ந்து பலமுடன் நின்றால் உயர்கல்வியை படிப்பான். பட்டதாரி. சூரியன், புதன், குரு சேர்ந்தால் பட்டதாரி ஆகலாம். IAS, IPS, IFS போன்ற உயர்கல்விகள். பொதுவாக கூறிய கல்வி சேர்க்கையுடன் 9, 10ஆம் இடங்களில் வலுப்பெற்றும் பரிவர்த்தனை அடைவதும் முக்கியம். சனி அல்லாமல் மற்றுமுள்ள 6 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் ஓர் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகன் கவித்துவம் செய்யும் வித்வானாக, யாவரும் கண்டு சந்தோஷப்படக்கூடிய வித்தையுடையவனாக, நீதி தவறாது அரசு செலுத்தும் அரசனும் ஆவான். சனி பகவான் 2ஆம் வீட்டை இது குறிப்பு. சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்த்தாலும் சேர்ந்தாலும், புதன் சுக்கிரனோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகன் கியான வித்தை உள்ளவன் என்று கூறுவர். புதன் கூட்டல் 7ஆம் அதிபதி குரு. வித்தைக்கு அதிகாரியாகிய புதனும் 7ஆம் வீட்டு அதிபதியும் குருவும் சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்து லக்னத்தையும் 2ஆம் வீட்டையும் தீய கிரகங்கள் சேராமலும் பார்க்காமலும் இருந்தால் அந்த ஜாதகன் திடமான வித்வான் ஆவான். மேன்மை பொருந்திய கேந்திரம் என்னும் 1, 4, 7, 10 புதன் இருக்க 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெற, சுக்கிரன் உபயஸ்தானம் என்னும் மீனத்தில் உச்சம் பெற, 3ஆம் வீட்டில் நற்கோள் உறவும் இருக்க அந்த ஜாதகன் ஜோதிஷம் என்னும் கணித சாஸ்திர வித்வான் ஆவான். குறிப்பு. மற்றும் சிலர் புதன் ஆட்சி பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருக்க, குருவோடு புதன் சேர, சந்திரன், சனி, குரு, சுக்கிரன் இவர்கள் சிறப்பு பொருந்திய நற்சேத்திரங்களில் இருக்க அந்த ஜாதகன் கணித சாஸ்திரம் கற்பவனாவான் என்று கூறுகின்றனர். வீரம், வைராக்கியமுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன், குரு இவர்கள் உச்சம் பெற்று மூலத்திரிகோண ராசியில் பாவகிரகங்களால் பீடிக்கப்பட்டாலும் நோக்கப்படாமலும் இருந்தால் அந்த ஜாதகன் தர்க்க சாஸ்திரங்கள் அனைத்தும் அறிந்தவன் ஆவான். தர்க்க சாஸ்திரம் என்பது ஜோதிடம் முதலிய ஞான நூல்களும் மாந்திரிகமும் ஆகும். பலபாசை வேற்றுமொழி. திரிகோண கேந்திர ஸ்தானங்களில் புதன் இருக்க பிறந்தவன் தமிழ் வித்தையை அதிகமாக வாசிப்பான் ஆவான். செவ்வாய் பலம் பெற்றிருக்க தெலுங்கு பண்டிதன் ஆவான். ராகு இருந்தால் துலுக்கு பாசையும் கற்றுத்தெளியும் வல்லமை வாய்ந்தவன் ஆவான், வித்வானும் ஆவான். குரு, சுக்கிரன் இவர்கள் இருக்கில்
வருங்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்னும் முக்காலங்களையும் அறிந்து பேசும் சாஸ்திர வித்வான் ஆவான் என்று சொல்லுவார். மாந்திரிக 5ஆம் வீட்டில் குளிகனும், வாக்குஸ்தானத்தில் ராகுவும், 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கவும், 6ஆம் வீட்டில் சுபர் நிற்க, 5இல் சந்திரன் நிற்க மாந்திரீக வித்வான் ஆவான் என்று ஜாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதநூல் ஆராய்ச்சி. 2ஆம் இடம் என்னும் தனஸ்தானாதிபதியும் புதனும் உச்சமேறி இருக்க, ஜனன ராசியில் அந்தணனாகிய குரு இருக்க, சனி தனியே லக்னத்திற்கு அட்டமஸ்தானம் பெற கணித வித்தை உடையவனாவான். ஜனன லக்னத்துக்கு கோபுராங்கிசம் என்னும் இடங்களில் சனி இருக்க, குரு பகவான் செவ்வாய் அங்கிசம் பெற அந்த ஜாதகன் வேத நூல் ஆராய்ச்சி செய்வான். 2ஆம் வீட்டதிபதி சூரியனாக இருந்து அவனை சனி பார்க்க தர்க்க சாஸ்திர ஆராய்ச்சியும் தைரியமும் உள்ளவனாய் இருப்பான். குறிப்பு: புதன் உச்சம் பெற்றால் நீண்ட வியாபாரியாகவும் ராஜபலத்தில் முக்கால் பலம் உள்ளவன் என்றும் கூறுவர். சுக்கிரன் குரு சேர்க்கை. ஜென்ம லக்னத்தில் சுக்கிரன் குரு இவர்கள் சேர்ந்து நிற்க, குருவும் சூரியனும் சூரிய அங்கிசம் பெற, சுக்கிரன் கடக அங்கிசம் எனும் சந்திரன் அங்கிசம் பெற்றிருக்க, அந்த ஜாதகன் இப்பூமியில் 6 சாஸ்திரங்களையும் அறிய வல்லவனாவான் என்று இப்பூ உலகமெங்கும் புகழ்ச்சி செய்து பேச வல்லவனாவான் என்றும் சொல்ல வேண்டும். புதன், வியாழன், சூரியன் 6 கிரக சேர்க்கை. செம்மை பிரகாசமுடைய சூரியனும் சுக்கிரன், புதன், சந்திரன், சனி இவர்களோடு குருவும் ஒன்று கூடி ஓர் வீட்டில் இருந்தால் யாவரும் மேன்மையோடு பேசத்தக்க பிரபலமான கல்வியை உள்ளவனாவதோடு இப்புவியில் மேன்மை பெற்ற தைரிய பராக்கிரமம் உள்ளவனாயும் செல்வந்தனாயும் கோபம் இல்லாதவனாகி வாழ்ந்திருப்பவனும் ஆவான். 6 கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்தால் கஜயோகம் என்றும் கூறுவர். இதோட முடிச்சுக்கலாம் சார். வணக்கம். நன்றி. ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. மிக்க நன்றி மேடம், மிக்க நன்றி. தெளிவான வழக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. முத்துக்குமார் சாமி சார், எதுவும் கேள்வி இருக்குன்னா கொஞ்சம் கடைசியா கேட்கலாமா? இல்ல வேற எதுவும் கேட்க வருங்களா சார்? சரிங்க சார், சரிங்க சார், நன்றி சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் என்னோட கருத்தை இங்க பதிவு வைக்கிறேன். கேள்விதான் ராமகிருஷ்ணன். இங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கான தலைப்பு பாத்தீங்கன்னா உயர்கல்வி யாருக்கு, உயர்கல்வி யோகம் யாருக்கு இருக்குங்கிறது இன்னைக்கான தலைப்பு. அப்படி பார்க்கும்போது நம்ம மேடம் இதுக்கு பேசின மேடம் தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. என்னென்ன மாதிரி 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப நானும் அந்த கருத்துல இருந்து கொஞ்சம் விரிவாக்கமா இல்ல எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் இங்க பதிவு பண்றேன். இல்ல நமக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வி 2ஆம் இடமும், அதுக்கப்புறம் ஒரு 8ஆவதுக்கு மேல இருக்கிற படிப்பு அந்த மாதிரி இருக்கிறத வந்து காலேஜ் வரைக்கும் ஒரு யூஜி வரைக்கும் சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை குறிக்கும். அடுத்து நமக்கு வந்து பிஜி எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து 5ஆம் இடமும், ஆராய்ச்சி படிப்பு இந்த மாதிரி ரொம்ப டாக்டரேட் இந்த மாதிரிலாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் 9ஆம் இடமும் கேதுவும் குறிக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு படிப்பு அதுக்கு மேல வந்து ஒரு டபுள் டிகிரிக்கு மேல படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 9ஆம் இடம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்து மூலமா தான் நமக்கு வந்து நிறைய பாக்கியங்கள் கிடைக்குங்கிறது நம்ம இது மூலமா புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு வந்து இந்த 2, 4, 5, 9 தான் நமக்கு தீர்மானம் பண்ணும்.
இந்த 2, 4, 5, 9 யாருக்கெல்லாம் நல்ல வலுவாக இருக்குது. அந்த 2, 4, 5, 9ங்கிறது பாவங்கள் வலுங்கிறது என்ன அர்த்தம்னா, சுபர்கள் இருப்பு, சுபர்கள் பார்வை. சுபர்கள்ங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். தனித்த புதன், தனித்த குரு, அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரன், சுக்கிரன். இந்த மாரி இந்த 4 பேர் தான் நம்ம வந்து சுபர்களா சொல்றோம். இந்த சுபர்கள் இந்த 2, 4, 5, 9 பாவங்கள்ல இருந்தாலோ, பார்த்தாலோ, அதற்கான தசாபுத்திகள் வந்தாலும், இப்போ இந்த 4 பாவங்கள் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது. அதுக்கான தசாபுத்திகளும் வரணும். வந்தா மட்டும் தான் அவங்களுக்கு இந்த மாரி ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம வந்து எடுத்து பார்க்கிறோம். அப்போ ஒரு தசா நடக்கும்போது, இங்க ஒரு முக்கியமான நுணுக்கம் சொல்லும்போது, ஒரு படிப்பு தரணும் நம்ம அதுக்கு கல்விய சொல்ற அந்த 2, 4 2, 4, 5, 9 பாவத்துக்கு அந்த பாவங்களுக்கு 6, 8 தசாபுத்தி 6, 8, 12 தசாபுத்திகள் வராம இருக்கிறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஜாதகனுக்கு ஆரம்பத்திலேயே அதாவது அடிப்படை கல்விக்கு 8வது வரைக்கும் படிக்கும்போது லக்னாதிபதி தசை இல்ல லக்னத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும்போது அந்த படிப்பு தடைகள் ஏற்படவே செய்கிறது. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு 6, 8, 12 இப்ப 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் நம்ம பாகிஸ்தானம் சொன்னாலும் அப்போ 4ஆம் இடம் வரும்போது அந்த காலேஜ் படிப்பு வரைக்கும் படிக்கும்போது 9ஆம் இடத்துல தசை நடக்கும்போது 4க்கு அது 6ஆம் இடமா வரும். அப்போ அந்த வீட்டுல இருந்து நடக்கிறது தசைகள் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படவே செய்யும். அந்த அதே மாதிரி 6, 8 4க்கு 6, 8ங்கிற போது 8வது வீடா உங்களுக்கு வந்து 11ஆம் வீடு வரும். ஸோ இதெல்லாம் நல்ல ஸ்தானம் லக்னத்துக்கு நல்ல ஸ்தானங்கள் தான். ஆனா அந்த 4ஆம் இடத்துக்கு அது கொஞ்சம் கெடுபலன்னா தடைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களா வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். நமக்கு வந்து ஜாதகத்தை பார்த்தவொடனே இந்த 2, 4, 5, 9 நல்லா இருக்குது. சுபர்கள் பார்க்குறாங்க, சுபர்கள் இருக்கிறாங்க. தசாவும் நல்லா இருக்குது. 9ஆம் அதிபதி திசை தான் நடக்குது அப்படின்னா, அந்த 9ஆம் அதிபதி திசை 9ஆம் இடத்துல இருக்கிற திசை நடக்கும்போது, அது சுபர்கள் பார்வையில் இருக்குது. அது நடக்குதுன்னா, அது அந்தந்த பருவத்துல வந்தா மட்டும் தான் அதுக்கான வேலைகள் நல்லா சிறப்பா நடக்கும். அப்போ அது என்ன மாரி பலன்களும் நல்ல உயர் பலன்கள் வெளிநாட்டு படிப்புக்கும் 9ஆம் இடத்துலருந்து அயல்நாட்டுக்கு போய் படிக்கிறதெல்லாம் நல்லா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ 5ஆம் இடம்ங்கிறது ஒரு 5ஆம் இடத்துல ஒரு 2வது டிகிரி ஒரு யுஜி முடிச்சுட்டு இப்போ மாஸ்டர் டிகிரி பண்றதுக்கு அது நல்லபடியா இது பண்ணும். சப்போர்ட் பண்ணும். இந்த மாரி இந்த படிப்புகள்ல உங்களுக்கு இந்த பாவங்கள்லாம் ஒத்துழைப்பு தரும். அப்படி இல்லைங்கிறபோது பாவங்கள்ல இருந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இவரு எந்த அளவுக்கு படிப்பாரு. இப்போ அவயோக தசை நடக்குது. ஆனா இந்த பாவங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா, அந்த அவயோக தசைகள் நட நடந்தாலும் ரொம்ப மோசமான படிப்பு மார்க்கோ எதுவும் வாங்கிட மாட்டாங்க. அதுவே இந்த 2, 4, 5, 9 பாவங்கள் பாதிக்கப்பட்டு ம நல்ல தசாபுத்திகள் நடந்தாலும், அப்பயும் ஓரளவுக்கு பார்டர்லயே ஓரளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் திரும்ப திரும்ப கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. இப்ப எப்ப இவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்படும்னா, இந்த 2, 4, 5, 9 பாதிக்கப்பட்டு அவயோக திசையும் நடக்கும்போது, அவங்களால படிப்பு தொடர முடியாம பாதியிலே நிப்பாட்டக்கூடிய தருணங்கள் ஏற்படவே செய்கிறது. இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு சுபர்கள் தொடர்பு இருந்து யோக திசைகள் லக்ன திரிகோணாதிபதிகள் திசைகள் நடப்புல இருக்குது. இல்ல சுபர்கள் இயற்கை சுபர்களோட தசை நடக்குது. இந்த வீடுகள் நல்லா இருக்குன்ற போது, கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல மென்மேல் படிப்பு, அவங்க நினைக்கக்கூடிய டாக்டரேட் படிப்பா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டு போய் படிப்பு இருக்கட்டும், எல்லாமே ஏற்படவே செய்யும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல கோச்சாரம் எங்க எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா, லக்னத்திலயும் ராசியிலயும் ராகு போகக்கூடாது. அப்போ உயர்கல்வி படிக்கணுங்கிற போது அந்த ராகு போகும்போது படிப்பு மேல கவனத்தை செலுத்தக்கூடாது. இது ஒரு முக்கியம். அதே மாதிரி தசாபுத்தியில ராகு தசை கொஞ்சம் பவர்களோட சேர்ந்து ராகு தசை நடந்துச்சுன்னா, அப்பயும் படிப்புல கவனம் செலுத்தக்கூடாது. அதே மாதிரி லக்ன சுபராவே இருந்தாலும் சனி தசை நடக்கும்போது ஒரு அடிப்படை கல்வியோ எந்த எந்த கல்வியும் பண்ணாலும் அந்த கல்வியில தடைகள் தாமதம் ஏற்படவே செய்யும். படிப்பு மேல கவனம் செலுத்தக்கூடாது. மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம குறிப்பிடக்கூடிய கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி இளம் வயசுலயே சுக்கிர தசை வந்தாலும் சுக்கிரனும் ஒரு சுகபோகங்கள் அப்போ சுகங்கள்னா என்ன சொல்றது கல்வி மேல நாட்டம் இல்லாம
உல்லாசமா ஊர் சுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ இப்ப இந்த 3 விஷயங்கள நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்ப சுக்கிரதசை வந்த எல்லாருமே படிப்புல கொஞ்சம் கவனம்லாம் போயிருவாங்களான்னா, இல்ல. அப்படி இல்ல. ஆனா, அது எப்படி எந்த ஆதிபத்தியத்த பெற்றிருக்கு? அது கெடுக்கிறது மாரி இருக்கா? இல்லையாங்கிறத பார்க்கணும். பட் சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த படிப்பு மேல ஆர்வம் குறையுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். ஏன்னா, மனம், காதல், உல்லாசம் இந்த மாரி ஒரு அ அ கேளிக்கையே இதுல கவனம் ஆர்வம் அதிகமாயிட்டே போகும். அப்படிங்கிறது இத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது இல்லாம கோச்சாரத்துல பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி, ஜென்ம சனி, 7 சனி நடக்கும்போது காலங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படிப்புக்காக இதெல்லாம் தடைகள் ஏற்படும். ஸோ இத்தன விஷயங்கள் இவ்வளவு விதிகள் இருக்குது. நமக்கு வந்து ராசி கட்டத்துல இந்த நம்ம சொல்லக்கூடிய 2, 4, 5, 9 பாவங்கள் நல்லா இருந்தும், தசாபுத்திகளும் நல்லா இருந்தும் நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போ முடியலன்னா, இந்த தடைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம கவனிக்கணும். கோச்சாரத்தையும் நம்ம கவனிக்கணும். இந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப 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 நுணுக்கமா பார்த்தா தான் நமக்கு வந்து இதுலருந்து உயர்கல்வி யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு வந்து 9ஆம் இடம் மட்டும் இல்லாம 11ஆம் இடத்தையும் நம்ம கூடுதலா பார்க்கிறோம். 11ஆம் இடமும் பார்க்கும்போது, அவருக்கு வந்து நல்ல உயர்கல்வி, நல்ல ஒரு பெரிய இடத்துல போய் மெரிட்ல போய் படிக்கிறது, அவர் விருப்பப்பட்ட படிப்பு படிக்கிறதெல்லாம் 11ஆம் இடத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 9ஆம் இடமுக்கும் 11ஆம் இடமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்போ விருப்பப்பட்ட படிப்ப நம்ம ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படிங்கும்போது, ஒருத்தர் 11ஆம் இடத்துலருந்து தசை நடக்குது, சுபர்களோட தொடர்போட அந்த தசை நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட உயர்கல்வி அந்த காலகட்டத்துல படிக்கணுங்கிற காலகட்டத்துல நடக்கும்போது, சிறப்பா நடந்து முடியுங்கிறது என்னோட ஆய்வுல நான் இங்க உறுதிப்படுத்துறேன். ஸோ இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சில நுணுக்கங்கள்ல இங்க நான் பகிர்ந்திருக்கிறேன். இப்ப மேற்கொண்டு நம்ம அத அடுத்து பேசுறதுக்கு திருப்பூர்ல இருந்து சதீஷ் மீண்டும் சதீஷ்குமார அழைக்கிறேன். இதில் சார் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னாருங்க. கல்வி வந்து 2, 4, 5, 9 இந்த ஸ்தானங்கள்ல இருக்கும்போது வந்து கல்வி எப்படி படிப்பான்னு சொல்லி நம்ம தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் சார் அவர்கள் வந்து இப்போ தெளிவாக விளக்கம் தந்தாங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். அவருக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு பார்த்திங்கன்னா, உயர்கல்வி அமைப்பு வந்து யாருக்கு அதிகமாக வந்து ஏற்படும், எப்படி எந்த லக்னம், அதாவது லக்னத்துலேருந்து எந்த பாவகம் வந்து தொடர்பு பெற்றா வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாரம் வந்து பார்க்க போகிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. தங்கமான் மழுவோடின்றி தன்மதிர் தலையர் கொண்டேன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்குனா மறைப்பதற்கோர் இமயனும் பிழை வராமற் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பதாமே. சுபமஸ்து. ஸோ கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு புதன், அடுத்தது குரு. இந்த 2 கிரகம் வந்து கல்வி அப்படின்னாலே நம்ம வந்து பார்க்கணுங்க. ஸோ உயர்கல்வி அப்படின்னாலே இந்த 2 கிரகத்தை வந்து மெயினாக வந்து பார்க்கணுங்க. புதனையும் குருவும் வந்து நல்ல நிலைமையில் இருக்குதா, குரு 9ஆம் இடத்தோட உயர்கல்வி அப்படின்னாலே 9ஆம் இடத்தோட தொடர்பு பெறுதா, 12ஆம் இடத்தோட தொடர்பு பெறுதா அப்படின்னு வந்து பார்க்கணுங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் நம்ம கல்வி ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ மெயினாக அது பொதுவாக 4ஆம் இடம் வந்து கல்வி ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ 4க்கு 9ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். ஸோ 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 9 அப்படின்னாலே நம்ம வெளியூர், வெளிநாடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 4க்கு 9ங்கிறப்போ 12ஆம் இடத்த வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த குருவும் புதனும் பார்த்தீங்கன்னா கிரகங்களில் கல்வியை வந்து குறிக்குது. 2ஆம் இடம் அப்படின்னு சம்மந்தப்பட்டுச்சுன்னா இது வந்து ஆரம்ப கல்வி குறிக்கும். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதாவது ஒரு 5th வரைக்கும் 5th வரைக்கும் படிக்கிறது வந்து இந்த 2ஆம் இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜ் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்த வந்து சொல்லலாம். ஸோ ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்குமே வந்து 4ஆம் இடம் நல்லா இருந்தால் வந்து அந்த டிகிரி வந்து முடிச்சிடுவாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா உயர்கல்விக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணுறாங்க, வெளிநாடு போய் படிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் வந்து தொடர்பு பெறணுங்க. 9ஆம் அதிபதி திசையோ 12ஆம் அதிபதி திசையோ வந்து உங்களுக்கு நடைபெற்றுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெளிநாடு போய் படிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி குருவும் புதனும் வந்து 9ஆம் இடத்தோட தொடர்பு இல்லைன்னா பார்வைகள் வந்து இருக்கணுங்க. இந்த 2 கிரகமே நல்லா இருக்கணும். 2 கிரகம் வந்து
வலிமையற்று இருந்துச்சுன்னா வந்து உயர்கல்வியில் வந்து தடைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை, 9ல் சேர்க்கை, குரு புதன் சேர்க்கை, இல்லை 12ஆம் இடத்துக்கு குரு புதன் சேர்க்கை, குரு புதன் வந்து பார்வைகள் வந்து இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து வெளிநாட்டு கல்வி வந்து ஈஸியாக வந்து படிச்சுட்டு வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உயர்கல்வி அமைப்பு இப்போ வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் ஜாதகத்தில் வந்து அஷ்டமத்து சனியோ 7ரை சனியில் ஜென்ம சனியோ நடைபெறாமல் வந்து இருக்கணுங்க. ஸோ அப்படி நடைபெற்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உயர்கல்வி தடைபடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே லோக்கல்லையே நம்ம எடுத்துட்டோம்னா இப்போது உள்ளூர்லேயே ஒரு 10th படிக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க பையன் அப்படின்னா, பையனோ பொண்ணோ, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அஷ்டமத்து சனியோ இல்லை 7ரை சனியில் ஜென்ம சனியோ நடைபெற்றுச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மார்க் கம்மியாக எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 450க்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் 450க்கு மேலே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து 7ரை சனியில் ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் நடைபெறாமல் வந்து இருக்கணும். அதே மாதிரி கோச்சார ரீதியாக வந்து பாவகிரகங்கள் வந்து 9, 12ல் வந்து தொடர்பு பெறாமல் வந்து இருக்கணுங்க. பாவகிரகங்கள் தொடர்பு பெற்றுச்சுன்னா அதோட பிரச்சனைகளை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சந்திப்பாங்க. ஸோ இப்போது செவ்வாய் ஒரு மாதம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது முடிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும்னு வந்து சொல்லலாம். ஸோ மெயினாக உயர்கல்வி அப்படின்னாலே 9, 12ஆம் இடம், அதாவது பிஹெச்டி ஒரு முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்கிறவங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 9, 12 வந்து தொடர்பு வந்து பெற்றிருக்கு. குரு புதன் வந்து 9, 12ஆம் இடத்தோட பார்வையோ சேர்க்கையோ வந்து பெற்றிருக்கு. அவங்க தான் வந்து உயர்கல்வியை வந்து படிப்பாங்க. எத்தனை வயசானாலும் சரி அவங்க வந்து படிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நம்மளால் வந்து படிக்க முடியாது. ஆனால் வந்து இந்த தொடர்பு பெற்றவங்க பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே 50க்கு மேலே கூட வந்து 50க்கு மேலே கூட வந்து படிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த தொடர்புகள் அந்த காலகட்டத்தில் வரும்போது வந்து அவங்களுக்கு உயர்கல்வி அமைப்புகள் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ ராகு திசை நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ராகு இருந்தாலே வெளிநாடு வெளியூர் தான். ஸோ அப்போ உயர்கல்விக்காக வெளிநாடு போனாங்கன்னா அந்த ராகு திசை வந்து அந்த காலகட்டத்தில் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ராகு திசை நடந்தாலே வெளியே போயிடுறது வந்து நல்லது. ஏன்னா ராகுக்கு வந்து சொந்த வீடு இல்லாதனால அது வந்து அதாவது சொந்த வீடு இல்லை, அதனால வந்து நம்ம வெளியே இருந்தோம்னா வந்து அது வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்திலையும் உயர்கல்வி அமைப்புகள் படித்தால் ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருந்து படிக்கிறது, வெளிநாட்டிலேருந்து படிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 9ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு பெற்றால் உயர்கல்வி அமைப்பு நன்றாக இருக்கும். நன்றிங்க சார். மிக்க நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். நமது நண்பர்கள், நமது ஜோதிட வல்லுநர்கள் நம்ம இதை வந்து கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்வி பகுதிக்கு போகலாம். வேற யாருக்கும் கேள்வி இருந்தால் நம்ம பேசலாம். முடிச்சுக்கலாம் சார். அவர் தான் இருக்காரு, முத்துக்குமார் சுவாமி சார் தான் இருக்காருங்க. சரிங்க சார். சரிங்களா? அப்ப நம்ம இதுவரைக்கும் அமைதி காத்த அனைத்து நண்பர்களுக்கும், ஒத்துழைப்பு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய தலைப்போடு நம்ம கலந்துரையாடவும். மிக்க நன்றி. உங்க அனைவரும் ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிக்க நன்றி.